தேவன் பெரியவர் நாம் சொல்லுவோமாமே. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச இருக்கிற ஒரு தலைப்பு, உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வசனம் 18 துவங்கி 22 வரையிலும் வசனங்களை நான் எடுத்திருக்கிறேன். To begin with, our text for today comes from Deuteronomy chapter 11 verses 18 to 22. Being Christian Education Sunday, I want to speak something on Christian education. கிறிஸ்துவ கல்வி ஞாயிறு என்றபடியினாலே உங்களோடு கூட அதன் அடிப்படையிலே சில காரியத்தை நான் கற்றுக் கொடுக்கலாமே என்று எண்ணி இருக்கிறேன். தேவன் பெரியவர். என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்த போது, நான் கொடுக்க யோசித்த தலைப்பு வாக் வித் காட், தேவனோடு நடை என்றதான ஒரு தலைப்பை நான் சிந்தித்திருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனோடு நடந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பெயர் ஏனோக் என்று சொல்லி நாம் அறிகிறோம். தேவனோடு நடந்தவன், வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்து அவன் காணப்படாது போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே? ஆதியாகமம் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஏனோக் என்ற ஒரு தெய்வ மனுஷன், அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தேவனோடு நடந்தவன். இந்த வார்த்தையை நாம் உங்களோடு கூட வைத்து நான் உங்களோடு இன்றைக்கு பேசும்படி நான் விரும்பி இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் ஆயத்தப்படுகிற வண்ணமாக உங்களுடைய பைபிள், பேன், ஸ்கேல், உங்கள் நோட் புக்கை எடுத்துக்கொண்டீங்களா? ஜெபம் பண்ணிட்டீங்களா? வலது கையை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் என்று சாமுவேல் ஜெபித்தது போல நாங்களும் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். எங்கள் போதகர் எங்கள் கூட பேசலை. எங்கள் போதகர் இடத்துல நீர் பேசின வார்த்தையை எங்கள் போதகர் ஆண்டவரே உம்மோடு கூட எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். இந்த வார்த்தைகளிலே நீ திட்டமாய் தெளிவாய் இன்றைக்கு எங்களோடு பேச இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, பேசும் அடியேன் கேட்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. வெரி குட். இன்றைக்கு நான் இந்நாட்களிலே ஏவப்பட்டு உங்கள் கூட சில மிஷனரிகளை குறித்து நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஒரு மிஷனரியை குறித்து முதல்ல இன்றைக்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி விரும்புகிறேன். மைல்ஸ் பிரான்சன் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இருந்தார். இவர் 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1810 ஆண்டிலே பிறந்தவர். On 23rd of October 1810, Miles Bronson was born in the USA, New Hampshire, USA என்று சொல்லப்படுகிற பட்டணத்திலே பிறந்தவர் தான். அமெரிக்காவிலே பிறந்த இவர் அமெரிக்காவிலே டார்த்மவுத் காலேஜ் என்று சொல்லப்படுகிற காலேஜில் படித்து பட்டம் பெற்ற ஒரு பெரிய மனுஷன். 28 வயது ஆனபோது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஏவுதல், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் ஊழியத்துக்கு போவேன், மிஷனரியாக நான் போவேன் என்று சொல்லி இந்த அருமையான மைல்ஸ் பிரான்சன் என்பவர் தன்னை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாராம். அவர் ஒப்பு கொடுத்து முதலாவது ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையிலே அவர் போதகர் பணியை ஆரம்பித்தார். பின்பு 28 வயதாக இருக்கும்போது 1838 1838 ஆண்டிலே அவர் இந்தியா தேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷனரி ஸ்தாபனம் அவரை இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டது. ஆனால் இவர் இந்தியாவில் எந்த பகுதியில் ஊழியம் செய்யணும் என்று சொன்னபோது வடகிழக்கு அல்லது நார்த் ஈஸ்ட் இந்தியா என்று சொல்லுவோம், ஏறக்குறைய பர்மா பகுதியில் எல்லைகளில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்டேட், மாநிலம், அந்த மாநிலத்திலே அசாம் என்று சொல்லப்படுகிற ஜனங்கள் மத்தியிலே இவர் ஊழியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இவர் அங்கே போனார். இவர் போன உடனே இவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஏவுதல், அங்கே இருக்கக்கூடிய கோத்திரங்களில் ட்ரைபல்ஸில்
ஒரு குறிப்பிட்ட ட்ரைபல் இருக்கிறார்கள். நொக்டா என்று சொல்லப்படுகிற இப்படி ஒரு ட்ரைபல் பீப்புள், இவர்கள் கோத்திரத்தார்கள். இந்த கோத்திரத்திற்கு தான் சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டும் என்று இயேசுவை அறிந்திராத இந்த ஜனங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன் என்று இவர் மனசில் ஏவப்பட்டார். இவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய பெப்டிஸ்ட் மிஷனும் அவர் அந்த நொக்தா என்று சொல்லப்படுகிற அந்த கோத்திரத்தார்கள் மத்தியில் ஊழியத்தை செய்ய அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் இந்த கோத்திரத்தார்களை மத்தியிற்கு போவதே ஒரு பெரிய கடினமான ஒன்று. காரணம் என்னவென்றால், இவர் பல மலைகளை கடந்து போக வேண்டும், பல நதிகளை கடந்து போக வேண்டும். அங்கே ரோடு வசதியும் கிடையாது, நடப்போட்டியாக போக வேண்டும். இட் வாஸ் a great challenge because Assam was filled, particularly these Nokta tribe people lived in a very remote area. So it was difficult to travel. It was not possible to travel by vehicle. So he had to take a walk. பயங்கரமான ஒரு கடினமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு நான் போவேன், ஊழியத்துக்கு போவேன். எங்கே இருந்து போகிறார்? அமெரிக்காவில் இருந்து அவர் இங்கே வந்து இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் ஊழியம் செய்வேன் என்று அவர் கூட சேர்ந்து அவருடைய சகோதரி ரோடா என்று சொல்லப்படுகிறவளும் இணைந்து இவர்கள் இந்த ஊழியத்துக்கு இறங்கினார்கள். அஸ்ஸாமுக்கு பகுதிக்கு வந்தார்கள். இந்த நொக்டா என்ற ஜனங்கள் மத்தியில் வந்தார்கள். பிரியமானவர்களே, பல நாட்கள் எடுத்ததாம் இவர்கள் முதலாவது அந்த ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட. ஏன்? இவர்கள் வெள்ளை தோல் உடையவர்கள், அதனால இவர்கள் சிப்பாய்களாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக இவர்கள் அண்டை நெருங்கக்கூடாது என்று சொல்லி இந்த நொக்டா என்று சொல்லப்படுகிற இந்த கோத்திரத்தார்கள் இவர்கள் அண்டை நெருங்காதிருந்தார்கள். நாட்கள் கடந்து போனது. ஆனாலும் இந்த மைல்ஸ் பிரான்சன் அவருடைய சகோதரி ரோடா அவர்கள் தாழ்மையோடு தங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஜனங்கள் இடத்துல நெருங்க முயற்சி எடுத்தார்களாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. சிலர் மெதுவாக அவர்களோடு பேச, அவர்களிடத்தில் இயேசுவை குறித்து இவர்கள் பேச, இப்படியே இவர்கள் பொறுமையோடு செயல்பட்டபடியினாலே அந்த பொறுமைக்கு தேவ மேலே இருந்த அன்புக்கு ஆண்டவர் விளைவு கொடுத்து சிலர் அவர்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தாராம். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த நொக்டா ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தலைவனானவனுடைய பெயர் கொன்பாவ். இந்த கொன்பாவ் என்று சொல்லப்படுகிற இவன் பயத்தோடு இவர்கள் இப்படி வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு இவர்களை மைல்ஸை குறிப்பிட்டு அவர் சந்திக்க முயற்சி எடுத்தாராம். அப்போ மைல்ஸ் பாரத்தோடு வந்தார், தாழ்மையோடு வந்தார், இவரோடு பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். ஆரம்பம் கஷ்டமாக இருந்தது. சில நாட்கள் ஆக ஆக அந்த கோத்திரத்தின் தலைவன் கொன்பாவ் என்பவன் அவன் தன் இருதயத்தை திறந்தானாம். அப்போது மைல்ஸ் இயேசுவை குறித்து அவனோடு கூட பேசி இப்படியாக ஒரு நாள் வந்ததாம். இந்த கொன்பாவ் என்று சொல்லப்படுகிற தலைவன் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். நாம் வலது கையை உயர்த்தி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. ஆண்டவருக்கு நான் இதை வாசிக்கும் போது நன்றி சொன்னேன். இப்படி வாழ்க்கையை பணி வைத்து பலர் ஊழியம் செய்தபடினாலே இந்த தேவ மனுஷன் 28 வயதாக இருக்கும்போது இந்த அஸ்ஸாம் பகுதியிலே இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போன அவர் வயது 71 வயது ஆகிற வரைக்கும் 69 வயது ஆகிற வரைக்கும் அந்த ஜனங்கள் மத்தியிலே வசித்து அந்த ஜனங்கள் மத்தியிலேயே ஊழியம் செய்தாராம். அவர் 69 வயது ஆகும்போது அவர் சரீர பலவீனப்பட்டு தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போய் 73 வயதாக இருக்கும்போது மரித்து போனாரா. ஆனால் என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? அவர் ஏறக்குறைய 41 வருடங்கள்
இந்த அசாம் பகுதியிலே இந்த நொக்தா என்று சொல்லப்பட்ட இந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் நாமத்தை சொன்னபடியினாலே அந்த 41 வருடத்திலே ஆண்டவர் 70-80% இந்த ஜனங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரியவர். ஒரு மனுஷனுங்க, ஒரே ஒரு மனுஷன் தன் தேசம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஜனங்கள் அல்லது சொத்தையும் செல்வாக்குகளையும் நாடாமல் தன்னையே அந்த நாட்களிலே பணி வைத்து இப்படி ஒரு காடான ஒரு பகுதி, மேடான ஒரு பகுதிக்கு போய் ஊழியத்தை செய்து ஜனங்களை ரட்சித்தானாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன், எல்லாரும் கையப்படி காட்டுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு மனுஷன் இவ்வளோ மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றால் ஆண்டவர் அவர் இடத்திலே நாம் ஒப்பு கொடுத்தால் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். யோசித்திருக்கிறீங்களா? ஒரு மைல்ஸ் பிரான்சனை பயன்படுத்தின ஆண்டவரே, நீர் என்னையும் பயன்படுத்த கூடும் என்று எண்ணினது உண்டா? கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாருங்கள், வெகு சீக்கிரமாய் உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்க நம்மை அர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கட்டும். அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். தேவன் பெரியவர். இந்த வேத பகுதியிலே நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் பல காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க கூடும். ஆண்டவருக்கு மகிமை. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. தேவன் பெரியவர். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள உங்களை நான் அழைக்கிறேன். கர்த்தர் பெரியவர். இந்த அதிகாரத்திலே ஒரு தேவ வசனம் 19 நான் அடிப்படையாக எடுத்திருக்கிறேன். நான் வாசிக்கிறேன், கேட்போம். I call you to come to Deuteronomy chapter 11 and verse 19. For it reads like this. It says, you shall teach them to your children, speaking of them when you sit in your house, when you walk by the way, when you lie down, and when you rise up. உங்கள் இருதயத்திலும் உங்கள் நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் ஆரம்பித்தேன், நான் சொன்னேன், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன், அவன் பெயர் ஏனோக், அவன் தேவனோடு சஞ்சரித்து காணப்படாது போனான். தேவனோடு சஞ்சரித்த ஒருவன். அப்படி தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொன்னால் இன்னொரு வார்த்தையிலே நாள்தோறும் தேவனோடு நடந்தான் என்று அர்த்தமாம். He walked with God on a daily basis, not on a Sunday basis. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ நடையை எப்போ நடக்கிறார்கள் என்றால், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிறிஸ்தவன் நடை நடக்கிறார்கள். ஆனால் இங்கே ஏனோக் என்று சொல்லப்பட்ட இவனோ, அவன் எப்படி நடந்தான் என்று நாம் பார்த்தால் அவன் தேவனோடு நடந்தான். இதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவன் நடை ஒரு நாள் வாரத்திலோ அல்லது ஒரு சில நிமிஷங்கள் ஒரு நாளிலே என்று அல்ல, அவன் நாள்தோறும் தேவனோடு நடந்தவனாய் இருந்தான். அப்போ கிறிஸ்தவனான நீங்களும் நானும் நாள்தோறும் தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு நடை உண்டு. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். நாள்தோறும் நம்மால அவரோடு நடக்க முடியும். சில பேர் சொல்றாங்க அப்படி நடக்கவே முடியாது என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஏனோக் என்று ஒருவன் இருந்தான், அவன் தேவனோடு நடந்தவன். ஆண்டவர் எங்களோடு நடப்பாரோ என்று நீ மறுகேள்வியும் கேட்கலாம். எங்களோடு ஆண்டவர் நடப்பாரா? Will God walk with us? If you will go to another scripture in the New Testament, if you will go to Luke's Gospel, லூக்காவின் சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரத்திற்கு நீங்க வருவீங்கன்னா
24ஆம் அதிகாரம். If you will come with me to Luke's Gospel chapter 24, I will invite you to come to verses 13 to 16. But let's look at verse 15. நாம் ஒரு சில வசனத்தை அங்கே எடுத்துக்கொள்வோம். அதில் குறிப்பிட்டு நீங்கள் 15வது வசனத்துக்கு வாருங்கள். Luke's Gospel chapter 24 verses 13 to 16. But I want you to look at verse 15. It reads like this. So it was while they conversed and reasoned that Jesus himself drew near and went with them. கேட்போம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 சீஷர்கள் எம்மா ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அதில் 3வது நபராக யார் கூட நடந்ததாம்? உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு நடந்தாராம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஏனோக் ஆண்டவரோடு நடந்தான். புதிய ஏற்பாட்டில் இயேசு எம்மாவூர் பயணம் போனவர்களோடு நடந்தார். இதோ உங்களோடு உலகத்தின் கடைசி பரியந்தம் இருக்கிறேன் என்று சொன்னவர். He is willing to walk with you. அவர் உன்னோடு நடக்க விரும்புகிற ஒரு தேவன். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட நடப்பது நிச்சயம். ஆமென். டுடே பீயிங் கிறிஸ்டியன் எஜுகேஷன் சண்டே, கிறிஸ்துவ கல்வி குழு ஞாயிறு. இந்த ஞாயிறு தினத்திலே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறது. நம்ம கல்வி குழு என்ன செய்ய பிரயாசம் எடுக்கிறார்கள்? நமக்கு கிறிஸ்துவ கல்விகளை போதிக்க பிரயாசம் எடுக்கிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டீங்க, சிலர் தான் பங்கு பெற்றார்கள் வேத சேலஞ்சில் அல்லது வேதவினா போட்டியில். சிலர் தான் பங்கு பெற்றார்கள் என்று நாம் அறிகிறோம். ஆனால் கிறிஸ்துவ கல்விக்குழு என்ன செய்ய முயற்சி செய்கிறார்கள்? இந்த கிறிஸ்துவ கல்வியை நமக்கு கற்றுக் கொடுக்க பிரயாசம் எடுக்கிறார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமை நீங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு ஏன் அனுப்புகிறீர்கள்? பிள்ளைகள் படித்து பட்டதாரிகளாக வேண்டும், பிள்ளைகள் படித்து முன்னேற வேண்டும். சில பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, நான் தான் அறிவில்லாமல் சின்ன வயதில் நான் படிக்காமல் போயிட்டேன், நீ நல்லா படிக்கணியா, நீ நல்லா படிக்கணும். அம்மா மாதிரி இருக்கக்கூடாது, அப்பா மாதிரி இருக்கக்கூடாது. நீ பாரு, இப்போ என்னால் படிக்க தெரியல, எனக்கு வாசிக்க தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியல, நீ அப்படி இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்கிறோம்? பெற்றோர்கள் ஆகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறோம், நாம் டியூஷனுக்கு அனுப்புகிறோம். இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் படித்து நல்லா வரணும். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ கல்வி குழுவினர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நமக்கு கிறிஸ்தவ கல்வியை நமக்கு ஊற்ற பிரயாசம் எடுக்கிறார்கள். அதனால தான் சண்டே ஸ்கூல் நடக்குது, அதனால தான் யூத் ஃபெலோஷிப் நடக்குது, அதனால தான் மேன் ஃபெலோஷிப் நடக்குது, நம்முடைய வீமன் ஃபெலோஷிப் நடக்குது, சபையில் என்னென்னமோ கூட்டங்கள்லாம் நடக்குது. ஏன்? இந்த கிறிஸ்தவ கல்வி உங்களுக்கு உண்டாக வேண்டும். ஆமேன். அப்போ நம்ம பிள்ளைகளும் நாமும் கூட கிறிஸ்தவ கல்வியில் தேறிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய புத்தியில் மாற்றம் உண்டாகும். ஆமென். வலது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை, பெண்களாக இருக்கிறவங்க கூட்டம் முடிஞ்சோடனே எங்கடா பெண்கள் கூட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, திசை ஓடு ஓடு, துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு ஓடுற மாதிரி ஓடக்கூடாது. ஆண்களும் அதே மாதிரி ஓடக்கூடாது. நீங்கள் அங்கங்கே அந்தந்த குழுக்களில் பங்கு பெறுகிறதே நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். கிறிஸ்தவ கல்விக்குழு ரொம்ப விரும்புகிறார்கள். காரணம் என்ன? நம்முடைய மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனையில் தேவ செய்தியை கேட்டால் பத்தாது, எல்லா காரியங்களிலும் பங்கு பெறணும். அதனால் தான் புதன்கிழமை ஆராதனை விழா நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த பைபிள் வசனத்தில் வந்தீங்கன்னா 19ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்னா, வேத வசனம் நமக்கு குறிப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. உட்கார்ந்து இருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் என்று 4 நேரங்களே நமக்கு சொல்லுகிறது அந்த 19வது வசனம். நல்லா கவனிங்க. வசனம் என்ன சொல்லுகிறது?
வசனம் நமக்கு சொல்லுகிறது, when you sit at home, when you walk along the road, when you lie down, when you get up அப்படின்னு வசனம் சொல்லுது. மறுபடியும் நான் சொல்றேன், உட்கார்ந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. அப்ப இதை எல்லாத்தையும் நீங்க ஒன்னா கூட்டி சொன்னீங்கன்னா அது என்னத்தை நமக்கு குறிக்கிறது? If you will put all these 4 times together, what does it say? At all time, ஒவ்வொரு 24 மணி நேரமும் அல்லது ஒவ்வொரு நாளும். இங்கிலீஷில் சொன்ன எவ்ரி டே. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு டியூஷன் போட்டு இதெல்லாம் அதெல்லாம்னு சொல்லி நம்ம எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது போல வேதம் நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்தவ கல்வியை உன் பிள்ளைகளுக்கும் உன் வீட்டாருக்கும் நீ ஊற்ற வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப கற்றுக் கொடுக்கணும்? வேதம் சொல்லுகிறது, நீ வீட்டில் உட்காரும் போதும், நீ நடக்கும் போதும், நீ படுத்து கொள்ளுகிற போதும், நீ எழும்பும் போதும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்போ ஏனோக்கு இப்படி செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். கர்த்தருக்கு நாம் என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ கல்விக்குழு ஞாயிறு தினத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி நம்மை வாழ்க்கையை அமைத்து கொள்ளுன்னா, நாமும் சரி, நான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கென்று நாம் செலவு செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வேதத்தை தேடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஜெபிக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணுமாம்? நாம் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, நாம் ஆண்டவரை குறித்து போதிக்கணும். அப்போ நான் இன்னைக்கு ஒரு 4 காரியத்தை சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி உங்கள் கூட நான் ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். முதல்ல இந்த வசனத்திலே அடிப்படையிலே நான் ஒன்றொன்றாய் உங்களுக்கு கற்பித்து வர விரும்புகிறேன். என்னை கவனிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க நாம் கேட்போம். Let's pick up verse by verse and see whether we can learn some truth from this scripture portion. Let's look at verse 18. Okay, முதலாவது நாம் இந்த வேத வசனத்திலே 18வது வசனத்தை கவனிக்கும்படி உங்களை நான் கேட்கிறேன். 18ஆம் வசனம். Look at verse 18. It says, therefore you shall lay up these words of mine in your heart and in your soul, and bind them as a sign on your hand, and they shall be as frontlets between your eyes. நாம் கேட்போம். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு. 19வது வசனத்துக்கு போங்க. நீங்கள் என் வார்த்தைகளை நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து. போதும், நான் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. பதித்து அந்த வார்த்தையை மட்டும் கோடிட்டு கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்திலே பதித்து. ஆங்கிலத்திலே வசனம் சொல்லுகிறது லே அப், அல்லது இன்னொரு வெர்ஷன் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஃபிக்ஸ், பதித்து. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். நான் இன்னொரு வெர்ஷன் வாசிக்கிறேன் இங்கிலீஷில். ஃபிக்ஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஆஃப் மைண்ட் இன் யோர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ், tie them as symbols on your hands and bind them on your foreheads அப்படின்னு வசனம் சொல்லு. நல்லா கவனிங்க. என்னத்தை? தேவனுடைய வார்த்தையை. வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா? வாசிமா திரும்பி 19 தான் வாசிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 வார்த்தை, பதித்து,
அடையாளமாக கட்டி என்று வசனம் சொல்லுகிறது. Look at the 3 words, fix or lay up. Secondly, symbols. And thirdly, bind. Hallelujah. கட்டிக்கொள் என்று சொல்லுகிறது. நாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னத்துக்கு செய்யணுமா? அங்கே வேதன் வசனம் நமக்கு சொல்லுகிறது, உன் இருதயத்திலும் உன் சிந்தையிலும், in your heart and in your mind அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. For these words of mine in your hearts and minds, fix it அப்படின்றது வசனம் சொல்லுது. வசனம் என்ன சொல்லுது? பதித்துக்கொள். எங்கே? உன் இதயத்திலையும் உன்னுடைய சிந்தையிலையும் என் வார்த்தைகளை நீ பதித்துக்கொள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிற பைபிள் வசனம். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ கல்விக்குழு நியாய நேற்ற தினத்திலே ஒரு நிகழ்வு, அதில் 10 பேர் பங்கு பெற்றார்களாம். 10 வேத வசனத்தை மனப்பாடமாய் சொன்னார்களாம், பரிசை பெற்று போனார்கள். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பரிசை தட்டி போனார்கள். என்ன செய்தார்கள்? வசனத்தை மனப்பாடமாய் சொன்னார்கள். வேதத்திலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை என்ன செய்யணுமா? மனப்பாடம் பண்ணிக்கொள்ளணுமா? ஆமென். வசனத்தை இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுமாம். இன்னைக்கு ஏன் சிறு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடக்குது தெரியுமா? சிறு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்ல டீச்சர்ஸ் உபத்திமார்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் படித்து அவர்கள் வாலிபர்களாக வரும்போது அவர்களுக்கு தேவ அறிவு உண்டாகிவிடுகிறது. எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பலையோ, உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. நீனாக ஆண்டவருடைய வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைங்கள் சபைக்கு வந்த அவங்களுக்கு சபையில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு புரியாது. காரணம் என்ன? இது என்ன கதைன்னு அவங்க யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீ சண்டே ஸ்கூலுக்கு உன் பிள்ளையே அனுப்பல. அப்போ யூ ஹவ் காட் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஹவ் டு டீச் யுவர் சில்ட்ரன் த பைபிள் அட் ஹோம். ஷல் வி சே ஆமென்? சண்டே ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பிட்டா போதுமா பாஸ்டர்? நானும் சேர்ந்து கற்றுக் கொடுக்கணுமா? கற்றுக் கொடுக்கணும். நான் என் சின்ன பிள்ளைகளாக என் பிள்ளைகள் இருக்கும்போது நிறையா சிறு சிறு கதை புஸ்தகங்கள், நம்மளுடைய வேத கதை புஸ்தகங்களை நம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பது உண்டு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் செய்ய வேண்டும். ஏன்னா பைபிள் சொல்லுது, வேதத்தை இருதயத்திலே பதித்து கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் ஃபிக்ஸ் த பைபிள். யூ மஸ்ட் ஃபிக்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் ஹார்ட் அண்ட் இன் யுவர் மைண்ட். ஷல் வி சே ஹல்லேலூயா? சொல்லுவோமா ஹல்லேலூயா? கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க ஆமென். உனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கு ரொம்ப பேர் சொல்லுவாங்க, பர்க்மன்ஸ் ஐயாவுடைய பாடல் ரொம்ப ஈஸியாக மனதில் பதிஞ்சிருங்க. அதனால எந்த வீட்டுக்கு நான் வீடு சந்திப்பு போனாலும் ஃபாதர் பர்க்மன்ஸுடைய பாடலை பாடுனா புஸ்தகம் இல்லாமையே பாடுவாங்க. ஹல்லேலூயா. பாட முடியும் எல்லாருக்கும். ஆமென் சொல்லுவோமா? ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப பேருக்கு டச்சிங்காக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஸோ ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்போ என்ன செய்யும்? பாடல் என்ன செய்யும்? மனதில் பதிந்து கொள்ளும். அதுவும் நம்ம தமிழ் கிறிஸ்தவ பாடல்கள் இருக்குதுல்ல, இந்த தமிழ் கிறிஸ்தவர்கள் பாடல்களை நம் பிள்ளைகளுக்கு நம்ம வலியுறுத்தி கற்றுக் கொடுத்தா, கிறிஸ்தவ பாடல்கள் எல்லாரும் வேதத்தை தான் நாம் பாடுகிறோம். அப்போ இந்த பாடல்களை குறிப்பிட்டு ஃபாதர் பர்க்மன்ஸ் பாடலை பாடி பாருங்கள். அந்த பாடல்கள் எல்லாமே வேதத்தில் இருக்கக்கூடிய கதைகளை பாடலாக பாடுகிறோம். ஆமேன். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டை யோசிச்சு பாருங்க. நினைவு கூறும் தெய்வமே உமக்கு நன்றி, நிம்மதி தருபவரே உமக்கு நன்றி. ஃபாதர் பர்க்மன்ஸ் பாடுகிறார், நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அப்படியே ஃபாதர் பாடுறார், நன்றி
இயேசு ராஜா உமக்கு நன்றி. இயேசு ராஜா பாடுங்க, நன்றி இயேசு ராஜா. வலது கையை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா பாடுங்க. நோவாவை நினைவு கூர்ந்ததா சொல்லுங்க, பெரும் காற்று வீச செய்தீரே. இது பைபிள். நோவாவை நினைவு கூர்ந்ததா சொல்லுங்க, பெரும் காற்று வீச செய்தீரே. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. எல்லாரும் பாடுவோம். நீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. எல்லாரும் நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் சொல்லுங்க, லோத்துவை காப்பாற்றி நீரே. இது பைபிள். ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றி நீரே. எங்களையும் நினைவு கூர்ந்தே, எங்கள் சொந்தங்களை ரட்சியம் ஐயா. சொல்லுங்க, எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியம் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. எவரிபடி அவர் உங்களையும் நினைவு கூற, அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. இது பைபிள். அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. எங்கள் மலட்டு கையெல்லாம் மாற்றுகிறேன். கைகளை உயர்த்தி நன்றி நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் என்னெல்லாம் பார்த்துட்டோம். நோவாவை நினைவு கூறுகிற ஆண்டவர், இது வேதங்க. ஆபிரகாமை நினைவு கூறுகிற ஆண்டவர், இது வேதம். அன்னாளை நினைவு கூறுகிற ஆண்டவர், இது வேதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி ஃபாதர் பெர்க்மன்ஸ் நிறைய பாடல் பாடி இருக்கிறார். ஒரு பாடல் பாடுறார் பாருங்க, எழுந்து பெத்தேலுக்கு போ, இது தானே தகப்பன் வீடு. அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், அல்லேலூயா, எழுந்து நீ எங்க போ, பெத்தேலுக்கு போ. இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது நாம் என்ன செய்யணுமா, வேதத்தை இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளணுமா. இன்னைக்கு ஏன் நம்ம பிள்ளைங்க வழி தப்பி போறாங்க? இன்னைக்கு ஏன் நம் வழி தப்பி போகிறோம்? ஏன் வேதத்தை என்ன செய்யல, இதயத்திலே பதித்து வைக்கல? அப்ப நம்பர் 1 முதல்ல நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்?
அப்படின்னா இந்த வேதம் எனக்குரியது. இந்த வேதத்தை நாம் நம்முடைய அன்றன்ற வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். வேதத்தை கற்றுக்கொண்டேன், போனேன், மனம் போன போக்கில் வாழுவேன் என்று வாழாமல் நாம் என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வேதத்தை நாம் எனக்குரியது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை எப்படி வசனத்தை கேட்கிறாங்க தெரியுமா? பாஸ்டர் இன்னைக்கு நல்லா பேசினார், அவங்களுக்கு பேசினார், இவங்களுக்கு இல்ல, எனக்கு பேசினார். எல்லாரும் ஆமென் சொல்லு. So first thing we must know is that the Bible is personal. The Bible is personal because God wants to speak to us personally. So we will practically use the Bible for our daily life. நம்முடைய அன்றன்ற வாழ்க்கைக்கு வேதத்தை வாழ வேண்டும். அப்போ ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் வேதத்தின் வாழ்வை வாழ்ந்தான் என்று அர்த்தம். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும்? வேதத்தின் வாழ்வை வாழ்க்கையாய் அமைத்துக் கொள்ள வேண்டும். வேதம் கற்றுக் கொடுக்கிறபடியே வாழ வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதத்தை எழுதின பக்தன் 119ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்திலே இப்படியா எழுதினார். Come with me to Psalm 119 and I want you to come to verse 11. It reads like this: Your word I have hidden in my heart that I might not sin against you. வாசிங்க பார்ப்போம். நான் உனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன் வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை நான் எங்க வைத்திருக்கிறேன்? என் இருதயத்திலே வைத்திருக்கிறேன். எல்லாரும் இருதயத்திலே கை வையுங்கள். வேதம் என்ன சொல்லி கொடுக்கிறது? வேதம் சொல்லுகிறது உம்முடைய வார்த்தையை எங்க வைத்திருக்கிறேன்? என் இருதயத்திலே. ஆமென். அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க பதித்து வைக்கணும். எங்க பதித்து வைக்கணும்? தேவ வார்த்தையை நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சிந்தையிலையும். பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கடமை, பிள்ளைகளுக்கு நீங்க எப்படி ஊட்டி வளர்க்குறீங்களோ, எப்படி நீங்க கல்வியில வளர்க்குறீங்களோ, அதே போல கிறிஸ்தவ கல்வியில நீங்க நடத்தணும் உங்க பிள்ளைகளே. அப்போ உங்க பிள்ளைகள் வழி தப்பி போக மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஒரு மைல்ஸ் பிரவுன் என்று பிரான்சன் என்று சொல்லப்படுகிற 28 வயசுல மிஷனரியாய் போக துணிந்தது போல நம் பிள்ளைகள் ஆண்டவருக்காக துணிச்சலாய் வாழ்வார்கள். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பெரியவராய் இருப்பார்கள். இதற்கு ஒரு பெரிய உதாரணமானது யோசேப்பு என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு எடுக்கிறேன், என்னோடு கூட கவனித்து பாருங்கள். என்னோடு கூட ஆதியாகமம் 39வது அதிகாரத்துக்கு பாருங்கள். Come with me to Genesis chapter 39 and I want you to come to verse 2. Look at verse 2. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் and வசனம் 2 என்று உங்களுக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். I will read. The Lord was with Joseph and he was a successful man and he was in the house of his master the Egyptian. கேட்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். போதும். கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சொல்லுவோம் ஆமென், அல்லேலூயா. இவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். நல்லா கவனிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். உனக்கு தெரியுமா அவனுடைய பின்னணி என்னன்னு தெரியுமா? அவன் சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனை வித்து போட்டு அவனை இஸ்மவேலுக்கு வித்து அப்புறம் எகிப்தியர்களுக்கு வித்து அவன் பின்னணியை பார்த்தீங்களா? கசப்பு. அல்லேலூயா. ஆனாலும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? யோசேப்பு அவன் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தான். ஆமென். அதனால வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னைக்கு நீங்க யாராவது இருக்கிறீங்களா? கசப்பு, மனைவி மேல கசப்பு, கணவர் மேல கசப்பு, பிள்ளைகள் மேல கசப்பு, பெற்றோர்கள் மேல கசப்பு, சபையோர் மேல கசப்பு. இப்படி கசப்பை நீ வைத்திருந்தால் கர்த்தர் யோசேப்போடு இருந்திருக்க மாட்டார், உன்னோடு இருக்க மாட்டார். ஆனால் நீ உண்மையாய் இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஆமென். அப்ப யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவன் கஷ்டத்தை கடந்து போனா ஆனா உண்மையா இருந்தான். இரண்டாவது ஒரு வசனம் 9 கவனிப்போம். Look at verse 9. There is no one greater in this house than I, nor has he kept back anything from me.
but you, because you are his wife. How then can I do this great wickedness and sin against God? கேப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நல்ல கவனிங்கள். யோசேப்பு பாவம் செய்வதற்கு ஒரு சமயம் வைத்தது அங்க வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோசேப்பு என்ன செய்தானாம்? அவன் பாவம் செய்யாதபடி அவன் அந்த இடத்தை விட்டு ஓடினான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவம் செய்ய எல்லாருக்கும் தோன்றுகிறது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இங்க ஒருவன் இருக்கிறான், அவன் பாவத்தை விட்டு விலகினான், ஓடினான். அவன் விலகி ஓடினதற்கு காரணம் என்ன? Why did he run away from sin? ஏன்னா அவன் சின்ன வயதில் இருந்து என்னத்தை கற்று இருக்கிறான்? அவன் பெற்றோர்கள் என்னத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? ஹல்லேலூயா. இந்த வேதம், எல்லாரும் சொல்லுங்க, இந்த வேதம், இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்ததுனால அவன் பெரியாளான போது, தனியா இருந்த போது, யாரும் பார்க்கலையே என்று எண்ணுகிற ஒரு காலத்தில் அவன் இருக்கும்போது கூட அவன் பாவம் செய்யவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. He had a choice. அவனுக்கு ஒரு வாய்ப்பு பிறந்தது. அவன் பாவம் செய்யவோ அல்லது ஆண்டவருக்காக வாழ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பிரியமானவர்களே, அவன் அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டான். பாவத்தில் விழுந்துடாம அவன் ஆண்டவருக்காக நின்றான் என்று வேத வசனம் சொல்லுது. அடுத்த ஒரு வசனத்தை கவனிப்போம். 45ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அதுல 5வது வசனத்தை கவனிப்போம். Come with me to chapter 45 and look at verse 5. But now do not therefore be grieved or angry with yourselves because you sold me here, for God sent me before you to preserve life. நல்லா கவனிங்க. யோசேப்பு தன் சகோதரர்கள் இடத்திலே கடைசியா சகோதரர்கள் வந்து அவனை பணிந்து நிற்கும் போது அவர்களுக்கு சொல்லும் வார்த்தை தான் இந்த வார்த்தை. நாம் கேட்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? நீங்க சஞ்சலம் பட வேண்டாம். You don't have to feel distress. யாருக்கு சொல்றான்? யோசேப்பு தன் சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? வித்து போட்டார்கள். இப்போ அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். ஏன் அவன் பெரிய ஆள் ஆயிட்டான்? கர்த்தர் அவனோடு இருந்தார். ஏன் கர்த்தர் அவனோடு இருந்தார்? ஏன்னா அவன் கர்த்தருக்காக வாழ்ந்தவன். ஆமென். அப்ப யாரெல்லாம் கர்த்தருக்காக வாழ்கிறோமோ, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினது போல அவர் நம்மையும் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நெல்சன் மண்டேலா என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான சவுத் ஆப்பிரிக்காவின் பிரசிடென்ட் என்று முன்னாள் பிரசிடென்ட் என்று நாம் அறிகிறோம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இவர் எத்தனை வருஷம் அவர் சிறைச்சாலையில் இருந்தார் தெரியுமா? 27 ஆண்டுகள் அவர் சிறைச்சாலையில் இருந்தார். அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன? அவர் ஏன் சிறை இருப்பில் இருந்தார்? அவருக்கு மேல் அதிகாரிகள் அவர்கள் பிரியமானவர்களே அவனை சம உரிமையை குறித்து நெல்சன் மண்டேலா அவர் ஆணித்தரமாய் அடித்து பேசுகிறவர். சம உரிமை, ஈக்குவல் ரைட்ஸ் என்று பேசுகிறவர். ஏன் அந்த நாட்களிலே சவுத் ஆப்பிரிக்காவிலே இந்த ஈக்குவல் ரைட்ஸ் இல்லாமல் வெள்ளத்தோல் உடையவர்கள் கருப்பு தோல் உடையவர்களே கீழ்தனமாய் கீழே பார்த்து இப்படி ஒரு பழக்கம் இருந்தபடியினாலே நெல்சன் மண்டேலா அதற்கு எதிர்ப்பாக பேசினவர். அதனால அவர்கிட்ட சொன்னார்கள், அமைதியாயிரு, பேசாம இரு, அப்படி இல்லைன்னா நீ இப்ப பேசுவதை விட்டுவிடு என்று சொன்னார்கள். ஆனாலும் நெல்சன் மண்டேலா அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அவரை 27 வருடங்கள் எந்த காரணமும் இல்லாமல் அவரை சிறையிருப்பில் போட்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். ஆனாலும் நெல்சன் மண்டேலாவை குறித்து சொல்லுகிறது, 27 வருடங்களுக்கு பிற்பாடு அவர் வெளியில வரும்போது அவர் ஒரு ஹீரோவாக, எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க, வீரனாக அவர் வெளியே வந்தாராம். அண்ட் மாத்தினாரா?
எப்பா இனிமே 27 வருஷம் சிறை இருப்பில் இருந்துட்டேன், இனிமே நம்ம இதெல்லாம் பேசினா நம்மளுக்கு வம்பு இல்லை, பேசினார். ஆமென். நெல்சன் மண்டேலா kept on to his belief. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இதை அதிகமா நம்பினார், அதனால அதை அதிகமா வலியுறுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் பிரியமானவர்களே, வேத அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா இருதயத்திலையும் சிந்தையிலும் நாள்தோறும் நடையில ஒரு ஏனோக்கை போல் நீனும் வாழலாம். அல்லேலூயா. எம்மாவூருக்கு நடந்த இயேசுவோடு நீங்களும் நடக்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது காரியம் உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் வசனம், உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலே வசனம் 19, ஆங்கிலத்திலே, தமிழ்ல நான் நினைக்கிறேன் 20ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். கவனித்துக் கொள்வோம். Let me read from Deuteronomy chapter 11 and verse 19. You shall teach them to your children, speaking of them when you sit in your house, when you walk by the way, when you lie down and when you rise up. நாம் கேட்போம். அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அல்லேலூயா. நல்லா பண்ணுங்க. நான் பார்க்கிறேன், லீவிங் அவுட் காட்ஸ் டீச்சிங், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற அவருடைய போதனையை நம் நாள்தோறும் நடைமுறையில் தேவனுடைய போதனைகளை அனுதினமும் கடைபிடித்து வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு ஏன் நீங்க புஸ்தகத்தில் எழுதுன்னு ஏன் சொல்லுகிறேன்? ஏன்னா உங்க மனசுல பதியணும், உங்க இருதயத்தில் பதியணும். சும்மா அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நீங்க பாருங்க, அப்புறமேல பாஸ்டர் என்ன பேசினாருன்னு கேட்டா தலைப்பை கூட சொல்ல தெரியாது. அல்லேலூயா. அவ்வளோ மறதியாய் இருக்கக்கூடும். அதனால தான் பைபிளை எடுக்கணும், அதனால தான் பைபிளை திறந்து வாசிக்கணும், அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நாம் குறிப்பும் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போது மனதிலே பதியும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோமா அல்லேலூயா. அப்ப நான் முதல்ல இதை நான் உங்களுக்கு வலியுறுத்தினேன், மீண்டும் வலியுறுத்துறேன். இந்த 19ஆம் வசனம் அல்லது தமிழ்ல 20ஆம் வசனம், அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது கவனித்து பாருங்க. உபதேசத்தை பேசுகிறவர்களாக, அல்லேலூயா, இதை வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அப்பதான் வசனம் சொல்லுகிறது, உட்காரும் போதும், நடக்கிற போதும், படுத்து இருக்கிற போதும், எழுந்தரிக்கிற போதும் நீங்க என்ன செய்யணுமா, இந்த வேதத்தை நீங்க கற்றுக் கொடுக்கணுமா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா இன்னொரு வார்த்தையில, எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் நீங்க வேதத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆமென். நம்ம சர்ச்சிலே சில பேர்லாம் இருக்காங்கங்க, பிள்ளைகளுக்கு வேதத்தின்படி வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன இருந்தாலும் உனக்கு ஒன்று வேணுமா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. இப்படி வேதத்தின் அறிவை ஊற்றுகிற சிலர் நம்ம சபையில விசுவாசிகள் இருக்கிறார்கள். அதே போல சில பேர் இருக்கிறாங்க, வேதத்திற்கும் உங்க குடும்பத்திற்கும் ரொம்ப தூரம். வேதத்தை நீங்க நினைவு கூறுகிறதே கிடையாது, வேதத்தின்படி நடப்பதும் கிடையாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வேதத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 22க்கு நீங்க வந்தீங்கன்னாக்கா, if you will come to James, I will invite you to come to James chapter 1 and I will invite you to come to verse 22. Chapter 1 verse 22. It says, but be doers of the word and not hearers only, deceiving yourselves. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய். நல்ல கவனிங்க. நீங்க திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்கள். இன்னைக்கு சர்ச்சில் எப்படி இருக்காங்க, ரொம்ப பேர் வசனத்தை கேட்கிறவர்கள் ஆனால் செய்கிறவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் யாக்கோபு மூலமாய் நமக்கு எழுதி என்ன சொல்லுகிறார், நீங்க கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
நாம் சொல்லுவோம் ஆமென். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வசனம் 25 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா, நல்ல சமாரியன் என்று நீங்கள் வாசிப்பீர்கள். நல்ல சமாரியன். இந்த நல்ல சமாரியனை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, ஒருவன் எரிகோவுக்கு போகும்போது வழி அருகே கல்லர்களால் அடித்து அவன் சாக கிடக்கிறான். அங்க ஒரு ஆசாரியன் போகிறான், அங்க ஒரு யூதன் போகிறான். அல்லேலூயா. அங்க ஒரு சமாரியன் போகிறான். ஆசாரியன் கிட்ட கூட போல, யூதன் கிட்ட கூட போல, பார்த்துட்டு தூரமா போயிடுறாங்க. இவர்கள் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள், வேதத்தை அறிந்தவர்கள். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தூரமாய் போய் விடுகிறார்கள். ஆனா ஒரு சமாரியன் அவன் வாரான், அவன் பார்க்கிறான். அவன் சமாரியன் அல்ல, அடிபட்டு கிடக்கிறவன் யூதன். அவன் கலாச்சாரத்தை பார்க்கல, மதத்தை பார்க்கல, அவன் எந்த ஜனம் என்று பார்க்கல. எதையும் பார்க்காமல் உடனே இறங்கி அவனுடைய காயங்களை கட்டி அவன் தன்னோடு காயப்பட்டவனை கொண்டு போனானாம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் அவனுக்கு என்ன பேரு? நல்ல சமாரியன், குட் சமாரிட்டன் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அப்ப யாருங்க நல்லவன்? யார் நல்லவன்? வேதத்தை அறிந்து இருக்கிறவன் நல்லவனா? அல்லேலூயா. வேதத்தை நல்லாவே உனக்கு தெரியும்னு வச்சுக்கோ. நல்லா தெரியும் பைபிள் உனக்கு. பைபிள்ல எந்த கேள்வி கேட்டாலும் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பைபிள் படி வாழ்றியா நீனு அப்படின்னு கேட்டா ஜீரோவா இருக்கலாம். அதுவா கிறிஸ்தவம்? Is that Christianity? No. கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும்? வேதத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. மதர் தெரேசா கல்கட்டாவிலே தங்கள் வாழ்க்கையை பணி வைத்தார்கள். சிறு வயதா இருக்கும் போது தங்கள் ஒரு மிஷனரி ஒரு நன்னாக அவள் பணியாற்றும்படி இந்த கல்கட்டா பகுதிக்கு, அதாவது இவங்க உண்மையான பேர் என்னன்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. மதர் தெரேசாவுடைய உண்மையான பேர் என்ன? அவங்க பேர் அக்னஸ் என்று பார்க்கிறோம். குனுஹா பிஜாயூ என்று பார்க்கிறோம். இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா மெசடோனியா, நார்த் மெசடோனியா. அங்க ஒரு இடம் இருக்கு, ஸ்காப்ஜி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு, உண்மையிலே இந்த இடம் ஒன்று இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும்னு சொல்லி நான் உடனே ஸ்காப்ஜி என்று சொல்லி யூடியூப்ல போட்டு பார்த்தேன். அருமையான இடங்க, பியூட்டிஃபுல்லான இடம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனா மதர் தெரேசா இவங்க என்ன செஞ்சாங்களா, அந்த அவங்களுடைய நல்ல ஒரு உலக பகுதியை விட்டுட்டு அவங்க கல்கட்டா, மோசமான இடம், இந்தியாவில் மிகவும் மோசமான ஒரு இடம். இந்த மோசமான ஒரு இடத்திற்கு வந்து நாள்தோறும் பிரியமானவர்களே ஒரு கிறிஸ்தவ வாழ்வை, you know what people will tell about her? They will tell she is a living testimony. அவள் ஒரு நல்ல சாட்சி உடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சாட்சியா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உடனே யோசித்தேன், மதர் தெரேசாவை குறித்து ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப நிறைய வாசிக்கும் போது ஒரு காரியத்தை வாசித்தேன். கல்கத்தாவில் வீதியில நடந்தா, அதுவும் பாருங்க அவங்களுடைய காலங்களிலே வீதியில நடந்தா பயங்கர மோசமாய், சாக்கடையெல்லாம் பார்த்தா பயங்கர மோசமாய் அழுக்காய் இருக்கும். இப்படிப்பட்ட அழுக்கான சாக்கடையில ஒருவன் திடீரென்று, ஒரு வயதானவர், பயங்கர வியாதியானவர், அவரை பார்த்து கொள்றதுக்கு யாருமே இல்லை, சாக்கடையில கொண்டாந்து போட்டு போயிட்டாங்க, செத்து போட்டு போயிட்டாங்க. அவன் சாக கிடக்கிறான்.
நல்ல சமாரியனை போல. பிரியமானவர்களே, சில போதகர்கள், சில அவருடைய ஜனங்கள் எவ்வளோ பேர் அந்த இடத்துல அவனை பார்த்துட்டு தலையை ஆட்டி கொண்டு போனார்களாம். அவன் சாக கிடக்கிறானா. மதர் தெரேசா அந்த சமயத்தில் அந்த வீதியில அப்படியே போகிறாங்க. அவனை சாக அழுக்கிலே அசிங்கமாய் நாற்றத்திலே கிடக்கிறான். மதர் தெரேசா என்ன செஞ்சாங்களா, அங்கே ஓடி போய் அவனை தூக்கி அணைத்து அவனை அவங்களுடைய இல்லத்துக்கு கொண்டு வந்தாங்களா. அந்த அழுக்கெல்லாம் கழுவி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அவனுக்கு நல்ல உணவை கொடுத்து அவனை படுக்க வைத்து அவன் இடத்துல இயேசுவின் அன்பை பேசி அவன்கிட்ட அன்பு காட்டி அவன் இறுதி மூச்சு விடுறது நேரம் வரையிலும் சில நாட்கள் அவனை பராமரித்தார்களாம். அதனால தான் இந்த அம்மாவுக்கு என்ன பேர் தெரியுமா? செயின்ட் மதர் தெரேசா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப நாம் நடக்கணும். வேதத்தை என்ன செய்யணும்? எனக்குரியது. பொதுவா வேதத்தை நினைக்க கூடாது. வேதம் எனக்குரிய. பாஸ்டர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறாரா, எனக்கு வருகிற வார்த்தை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் கற்றுக்கொள்கிற நாள்தோறும் அந்த வேதத்தின் நடையை நடக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. மூன்றாவது, பிரியமானவர்களே, நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம தமிழ் சபைகளில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். என்ன பழக்கம்னா, வருடந்தோறும் நம்ம வாக்குத்தத்த வசனம் கொடுக்கிறேன். நான் வீடுகளுக்கு போறேன், எல்லா வீடுகளிலும் பார்க்கிறேன். நம்ம ஒரு 20-25 வருஷமா கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை வீடிலே அவர்களுடைய செவுற்றுகளிலே அந்த வசனங்களை பதித்து வைத்திருக்கிறார்கள். வலது கையை உயர்த்தி ஆமீன். நிறைய பேர் நம்ம விசுவாசிகள் வீட்டில் அந்த வசனத்தை வைத்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் 2020 நீங்க கொடுத்த வாக்கு, ஃபர்ஸ்ட் 1999 ஆண்டவர் நம் சபைக்கு கொடுத்த வாக்கு. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இப்படி வாக்குகளை என்ன செய்திருக்கிறார்கள்? பதித்து வைத்திருக்கிறார்கள். சில பேர் வீட்டில் வசனங்களை பதித்து வைத்திருக்கிறோம். நம்ம சர்ச்சில் பாருங்க, முன்புறத்திலையும் சைட்லலாம் பாருங்க, வசனத்தை பார்த்து யாராவது தொடப்பட்டிருக்கிறீங்களா? என்னைக்காவது இந்த வசனம் உங்க கூட பேசி இருக்கிறதா? இந்த வசனங்களை எடுத்திருக்கிறீங்களா? ஏன் சபையில இப்படி வசனங்களை நாம் பதித்து வைத்திருக்கிறோம்? ஏன் உங்க வீடுகளிலே வசனங்களை பதித்து வைக்கிறது நல்ல ஒரு பழக்கம்? ஏன் சில சமயத்திலே உன் வீட்டின் வாசலிலே நீ கிறிஸ்தவன் என்ற ஒரு வெளிப்பாடு உடையவனாய் ஒரு சிலுவையை சின்னமாய் வைப்பது தவறல்ல என்று நான் சொல்லுகிறது காரணம் என்ன? எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலே Deuteronomy chapter 11. I want you to come to verse 20. I think it must be 21 in Tamil. வசனத்தை கவனிங்க. வசனம் 20 வாசிக்கிறேன். Deuteronomy 11:20. And you shall write them on the doorposts of your house and on your gates. வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள். அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. எல்லாரும் ஆமென் சொல்ல. ஏவைகளே, அவைகளே என்று வேதம் சொல்லும் போது அது ஏவைகள்? அது தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள். ஆமென். இன்னைக்கு சபையிலே நாம் இப்படி வார்த்தைகளை, வசனங்களை பதித்து வைத்திருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அதை பார்க்கும்போது உனக்கு ஆறுதல் உண்டாகும். அந்த வசனம் அன்னைக்கு உன்னோடு கூட பேசும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. வேதத்தை நீ என்ன செய்யணும்? பதித்து வைக்கணும். யார் வீட்டிலலாம் வசனங்கள் எழுதப்படவில்லை, உன் வீட்டில் வசனமே இல்லை, ஐயோ செவரு அழுக்கா போயிருக்கும், இப்பதான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன், நீ கம்போட்டு ஓட்ட வேண்டாம். நீ அழகுபடுத்துற வண்ணமாய் இன்னைக்கு நவீன உலகத்திலே பல வகையிலே நீ உன்னுடைய வீட்டின் செவுத்திலே தேவ வசனத்தை எழுதி நீ வைக்கக்கூடிய விதங்கள் உண்டு. We don't want to come. You can use all the modern technological ways to place God's verse on your wall. உன் செவுற்றிலே எழுதி கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் வசனம் சொல்லுகிறது,
அவர்கள் நெத்தியிலே தேவ வசனத்தை எழுதி வைத்துக் கொள்வார், கைகளிலே கட்டி கொள்வார்கள். ஏன்? எப்போ எங்க போனாலும் ஓய்வு கிடைக்கும் போது அந்த வசனத்தை எடுத்து அதை வாசித்து பலப்படுவார்களாம். ஆமென். யாருடைய கார்ல எல்லாம் பைபிள் இருக்கு? என் கார்ல பைபிள் இருக்கு. 1க்கு 2 பைபிள் இருக்கு. யாருடைய கார்ல பைபிள் இருக்கு? யாருடைய கார்ல பைபிள் இருக்கு? ஐயோ, இந்த பைபிள்லாம் இங்க இருந்தாக்கா என் காரு நல்லா இல்லை, அழகா இல்லை, சுத்தமா இல்லை அப்படியெல்லாம் எண்ணாமல் உன் வேதத்தை உன் கார்ல வை. யார் வேலை செய்யறா? if you are working in your in your house, in your office, and if you are seated on a table, make sure you have a Bible. Make sure if you have a wall around your cubicle, and then place Bible verses. வேத வசனத்தை பதித்து வை. முன்ன கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? கார்ல கூட வேத வசனத்தை அவர்கள் ஒட்டி கொள்வார்கள். அல்லேலூயா. இப்ப நிறைய பார்க்க முடியல, மத்த மதஸ்தார்கள் செய்கிறார்கள். இது வேதம் கற்றுக் கொடுக்கிற முறைமை. இது வேதம் சொல்லிக் கொடுக்குது. மறுபடி வாசியுங்கள் வசனத்தை, கேட்போம். Look at verse 20 and in Tamil 21. தமிழ்ல வாசியுங்கள். அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். என்ன செய்யுங்க? உங்கள் அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக அப்படின்னு வசனம் சொல்லுது. சொல்லுங்கள் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். காணக்கூடிய நினைவூட்டல்களை உருவாக்கணும் அப்படின்னு 3வது தலைப்பு. சரியா? 3வது, அதாவது write Bible verses in visible places. அல்லேலூயா. என் வீட்டில், என் அறையில், என் கண்ணுக்கு முன்னால ஒரு சிலுவை ஒன்று இருக்கு. வீட்டில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாச்சுன்னா இருட்டான ஒன்று அது ஷைன் பண்ணும். அதில் லைட்டெல்லாம் இல்லை, அது அக்கலிக். ஆனால் அது இரவில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா அந்த கிராஸ் அழகாக தெரியும். ஆமேன். அது ஒரு நினைவூட்டுதல் கொடுக்கும். அல்லேலூயா. நான் யாருடைய பிள்ளை? நான் ஆண்டவருடைய பிள்ளை. இப்படி கர்த்தருடைய பிள்ளையை உன் வீட்டில் இருந்து வசனத்தெல்லாம் எடுத்து போட்டு அழகா இல்லை முன்ன வச்சிருந்தேன் இப்போ வைக்கிறது இல்லை அப்படிலாம் நீ செஞ்சிருந்தனா ஐயோ மட்டு. நீ வசனத்தை எழுது, வசனத்துக்கு இடம் கொடு, வசனம் உன்னை நடத்தும். பாருங்க, பூச்சோங் 1 யார் வீட்டுக்கு சந்திக்க பூச்சோங் 2 வாரன்னு தெரியல. உன் வீட்டில் வசனம் இல்லைன்னா அடோ பாஸ்டர் சொல்லிட்டார், வசனங்களை கொஞ்சம் வைத்து ஷோ காட்டுறதுக்காக இல்லை, இது உறுதிப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. வசனத்தை வைத்துக்கொள், அது நம்மை நினைவுபடுத்துமாம். ஆமென். என்கிட்ட சர்ச்சில் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நீங்க சர்ச்சில் வைத்திருக்கிற சில தேவ வசனங்கள் என்னை தொட்டது என்று சொல்லியிருக்காங்க. உங்களையும் தொட்டிச்சா எனக்கு தெரியல, தொட்டால் சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். யோசுவா பார்ப்போம். யோசுவா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come with me to Joshua chapter 4, 4ஆம் அதிகாரம். அதுல வசனம் 6ல இருந்து 7 வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னாக்கா 6, 7 2 வசனம் சீக்கிரமா வாசிக்க கேட்போம். I will read verses 6 and 7, that this may be a sign among you when your children ask in time to come, saying, what do these stones mean to you? Then you shall answer them that the waters of the Jordan were cut off before the ark of the covenant of the Lord when it crossed over the Jordan. The waters of the Jordan were cut off, and these stones shall be a memorial to the children of Israel forever. கேட்போம். நாளை இந்த கற்களை ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கேட்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஜோர்தானின் தண்ணீரை பிளந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜோர்தானை கடந்து போகிற பொழுது
ஜோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்றது. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டு அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யோர்தான் நதியை கடந்தார்கள். 2 முறை அவர்கள் கடலை கடந்தார்கள், நதியிலே கடந்தார்கள். ஆமென். செங்கடலை ஆண்டவர் பிளந்து எகிப்திலிருந்து மோசே கூட அவர்கள் கடந்தார்கள். இப்போ இங்கே நாம் யோர்தானை கடக்கிறதை பார்க்கிறோம். அது யோசுவாவின் காலத்தில் கடந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அங்கே உள்ள 12 கற்களை பொறுக்கி கொள்ளுங்கள், அதை நினைவு சின்னமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்றார், இளம் தலைமுறைகள் எழும்பும் போது இந்த கல்லை ஏன் வச்சிருக்கிறீங்கன்னு கேள்வி உங்ககிட்ட கேட்பாங்க. அப்ப நீங்க அவர்களுக்கு சொல்லுங்கள், இது ஞாபக சின்னம். என்ன ஞாபக சின்னம் அப்படின்னா, நாங்கள் யோர்தானை கடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவினார் என்று நினைப்பு ஊட்டுங்கள் என்று சொல்லுகிறார். வலது கை உயர்த்தி ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு மகிமை. அப்போ வசனத்தை ஏன் பதித்து வைத்துக் கொள்ளுன்னு, அந்த வசனங்கள் நம்ம பார்க்கும்போது ஞாபகம் வரணும், இருதயத்திலே பதியுன்னு, சிந்தையிலே பதியுன்னு. அப்பதான் நாள்தோறும் செயல்முறையில வரும் பழக்கமாகும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே சினிமா பாட்டு கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கு, ராக் மியூசிக் கேட்கறது, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சினிமா பாட்டு. அல்லேலூயா. யாரெல்லாம் இப்படி இருக்கிறா? என் பிரியமான தேவ பிள்ளையே, நான் உனக்கு சொல்றேன், சினிமா பாட்டை நீ கேட்டு காலை ஆரம்பித்தனா மாலை வரைக்கும் அந்த பாடல் திடீர்னு உன் ஞாபகத்துக்கு வரும், நம்மளுடைய சிந்தையில பதிந்துடும். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளை காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல உன் ஃபோன் ஆனாலும் சரி, உன்னுடைய வீட்டில் டிவியை ஆன் பண்ணாலும் ரேடியோ ஆன் பண்ணாலும் நீ போட வேண்டியது கிறிஸ்தவ பாடல்கள். முடிந்தால் ஃபாதர் பர்க்மன்ஸ் பாடலை போடு. நான் சொல்றேன், ஏன்னா வேத வசனம் பாடப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஐயா, பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களை பார்த்துருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு ஹோமில் சப்ளைனாக வேலை செய்துட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம சபை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலம். அப்போ அந்த ஹோமுடைய அதிகாரி எங்கள் கூட ஒவ்வொரு காலை வேலையில் உட்காந்து நாங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி பேசுவோம். அப்போ என்கிட்ட சொல்லுவார், பாஸ்டர் ராபர்ட், all the other staffs you must bring a notebook along with you அப்படின்னு சொல்லுவார். ஒரு நோட் புக் எடுத்துட்டு வரணும். காரணம் என்ன? இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நாம் பேசும்போது நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? குறிப்பு வைத்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் குறிப்பு வைத்தா தான் என்ன நடக்கும்? அந்த காரியம் நீங்கள் ஞாபகம் வைத்து அந்த நாளில் முடித்துடுவீங்க செய்து. ஆமேன். அதனால இப்படி செய்யணும். பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? கம் இருக்கும் பின்னால். நீங்கள் அந்த நோட்டை எழுதிட்டு உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ உங்கள் டேபிளில் மேலே எழுதி வச்சுருப்பீங்க. என்னான்ட்டு எழுதி வச்சுருப்பீங்க, நாளைக்கு நான் இதை செய்யணும், அல்லது இன்னைக்கு நான் இதை செய்து முடித்துடணும், இந்த ஹோம் ஒர்க் செய்யணும், இதை செய்யணும், அது செய்யணும். ஸ்டிக்கி நோட்ஸ். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படி நாம் செய்ய வேண்டும். ஒரு மனுஷன் எனக்கு ஞாபகம் வருகிறார், மார்ட்டின் லூத்தர் ஜூனியர் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் அமெரிக்கா தேசத்திலே சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்க்கு இவர் பாடுபட்டவர். ஒரு பெரிதான ஒரு மனுஷன். இவரை அறியாதவர்கள் யாரும் இல்லை. மார்ட்டின் லூத்தர் ஜூனியர். இன்னொரு மார்ட்டின் லூத்தர் இருக்கிறார், அவர் சபைகளை சீர்திருத்தினவர். ஆனால் இந்த மார்ட்டின் லூத்தர், இவர் சிவில் ரைட் மூவ்மெண்ட், சிவில் உரிமைகள் இயக்கம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இயக்கத்திற்கு அமெரிக்காவில் பயங்கரமான பேச்சாளராக இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவருக்கு இருந்த ஒரு பெரிதான வார்த்தை என்ன தெரியுமா? ஐ ஹேவ் a dream. இவர் பேசும் போதெல்லாம் அவருடைய பஞ்ச் மார்க் இருக்கும். அவர் பேசும் போதெல்லாம் எப்படியாவது அவர் பேசுற அவருடைய வார்த்தையிலே ஐ ஹேவ் a dream, எனக்கு ஒரு
சொப்பனம் இருக்கிறது என்று சொல்லுவார். ஐ ஹேவ் a dream for அமெரிக்கா. எப்படி எனக்கு திருச்சபை மேல ஒரு சொப்பனம் இருந்ததோ, உங்க குடும்பத்தின் மேல உங்களுக்கு ஒரு சொப்பனம் இருக்கோ, அப்படி ஒரு சொப்பனம் நமக்கு இருக்குன்னு. ஆமேன், அல்லேலூயா. அதனால தான் இந்த மார்ட்டின் லூத்தர் ஜூனியரை குறித்து சொல்லப்படுது, அவருடைய பேசிஸ் எல்லாம் அவருடைய ஸ்டாண்டு சிவில் ரைட்டுக்காக ஃபைட் பண்ணாரு. ஆனால் அவருடைய அடிப்படை என்னதான்? வேதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. I have a dream. இது வேதம். ஆமென். மார்ட்டின் லூத்தர் எடுத்தது வேதம். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு உலகம் உனக்கு 1000 சொல்லி கொடுக்கும், அதை பிடிச்சிக்காத, உன் வாழ்க்கை கெட்டு போகும். ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறதை பிடித்துக்கோ. தேவன் உனக்கு பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். எழுந்து நிற்க போகிறோம். தேவனை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பெரியவர். இந்த